ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்கில் ஒன்றுனா பார்த்துட்டு போகலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கில் ப்ராபபிலிட்டி, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ இதுலேயும் சிங்கிள் பீரியட் மல்டிபிள் பீரியட் கொடுத்துருப்பாங்க. சிங்கிள் பீரியட் எப்படி கண்டுபிடிக்குமோ அதே கான்செப்ட் வச்சு தான் மல்டிபிள் பீரியடுக்கும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ என்னோட கேஷ் ஃப்ளோஸ் கொடுத்துருக்காங்க. 8000 வரத்துக்கு 10% சான்ஸு, 10,000 வரத்துக்கு 20% சான்ஸு. ஏன்னா எல்லாமே நான் எக்ஸ்பெக்ட் தான் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வருது. அப்போ எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோவை நாம் கண்டுபிடிக்கணும். அப்போ இது மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 800 வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி வந்துச்சுன்னா டோட்டலாக எனக்கு ஒரு அமௌண்ட் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் டோட்டல் போட்டால் 12,000 வருதுன்னு வச்சுக்கலாமே. இப்போ இந்த 12,000 தான் என்னோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ. என்னது 8,000 வரத்துக்கு 10% தான், 10,000 வரத்துக்கு 20%, 12,000 வரத்துக்கு 40%. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ தான் இதை நான் பேஸாக வச்சு இதுக்கு நான் ப்ரெசென்ட்லி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் வந்துட்டு எப்போ வருது, 1 இயர் கழிச்சு வரதுனால இதுக்கு ப்ரெசென்ட்டாக இன்னைக்கு எவ்வளோ வரும். அப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த கிராஃப் என்ன, 0 and 1. ஸோ 0th இயரில் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 10,000 நான் செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கலாமே. என்னோட 1 இயர் கழிச்சு என்னோட எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ என்னது, இந்த இடத்துல எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ தான் போகணும். அதுக்கு தான் ப்ராபபிலிட்டின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வச்சு நான் ரிஸ்க் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன், இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா இந்த ப்ராஜெக்டில் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேவா? என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்பயுமே நெகட்டிவ்ல எழுதணும். அப்புறம் என்ன நம்ம போட போகிறோம், ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர். கரெக்டாக ப்ரெசென்ட் வேல்யூ ஆனுட்டி ஃபேக்டர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 10% இருக்குன்னு வச்சுக்கலாமே. 10% இயர் 0க்கு 1 தான், 1 இயர் கழிச்சு என்னது 909. கரெக்டாக? ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வரதுக்கு பேர் என்னது, நான் 0 யூஸ் பண்ணுறதுனால நெட் ப்ரெசென்ட் வேல்யூவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் இது கண்டிப்பாக 10,000 தான் ஒரு இனிஷியல் அவுட் ஃப்ளோ. இந்த 12,000 இயர் 1க்கு ப்ராட் பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ என்னுடைய 1 இயர் கழிச்சு எனக்கு ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ வருது. என்னோட காஸ்ட்டை மைனஸ் பண்ண எனக்கு நெட்டாக ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோனா 909 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்னோட ப்ரெசென்ட் வேல்யூ 909 கொண்டு வரணும். ஸோ இந்த ப்ராபபிலிட்டி இதெல்லாம் எத்தனை இயருக்குன்னா வெறும் சிங்கிள் பீரியடுக்கு. மல்டிபிள் பீரியட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இதே மாதிரி இயர் 1க்கு கொடுத்துருந்தாங்கன்னா இயர் 2க்கு கொடுப்பாங்க. அடுத்தது இயர் 2க்கு இதே மாதிரி கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ இதே மாதிரி செகண்ட் இயர் போடும்போது உங்களோட டோட்டல் வந்துட்டு 25,000 வந்துச்சுன்னா 25,000 எதில் போடுவீங்க, இந்த 909க்கு அடுத்தது என்ன வரும், 826 என்னமோ வரும். அந்த இதால் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். புரியுதா? ஸோ எத்தனை பீரியட் போட்டாலும் அதே தான். உங்களோட கான்செப்ட் என்ன, எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ப்ராபபிலிட்டியில் மல்டிப்ளை பண்ணால் தான் எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ. அதுக்கப்புறமா நான் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சிங்கிள் இயர் கேட்டாலும் சரி, மல்டிபிள் இயர் கேட்டாலும் சரி, அப்படியே அடிஷன்ஸாக பண்ணிட்டு போங்க. உங்களோட புக்கில் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 3 எடுத்தீங்கன்னா வெறும் சிங்கிள் பீரியடு கேட்டிருப்பாங்க. எடுத்து பாருங்க, ப்ராஜெக்ட் ஏ ப்ராஜெக்ட் பின்னு சொல்லிட்டு இதே ஃபிகர்ஸ் தான். ஸோ இதை கண்டுபிடிச்சிங்கன்னா 12,000 வரும். இதோட ப்ரெசென்ட் வேல்யூ வந்துட்டு 909 வரும். இதே மாதிரி ப்ராஜெக்ட் பிக்கு, இது வந்துட்டு ஏவோட ப்ராஜெக்ட், இதே மாதிரி பிக்கு போட்டிங்கனாலும் பியோடைய ப்ரெசென்ட் வேல்யூ இதே மாதிரி பாக்ஸ் மாதிரி போடுங்க. அவங்க வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலாவாக எழுதியிருப்பாங்க. கான்செப்ட் இதுதான். ஸோ இதே மாதிரி போட்டிங்கன்னா அதுக்கு வந்துட்டு ₹4,544 வரும். ஸோ இது ப்ராஜெக்ட் பியோடைய நெட் ப்ரெசென்ட் வேல்யூ, இது ப்ராஜெக்ட் ஏவோடைய நெட் ப்ரெசென்ட் வேல்யூ இது. ஸோ நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கேட்டிருக்காங்க. அதனுடைய காஸ்ட் வந்துட்டு 10,000 தான், இதனுடைய காஸ்ட்டு 10,000 தான். 1 இயர் தான், அதே டைம் ஃபேக்டர் தான். ஆனால் இதில் வர ரிட்டர்ன்ஸை விட இதில் வர ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருந்தாலும் நான் ப்ராஜெக்ட் பியில் இன்வெஸ்ட் பண்ணுறது பரவாயில்ல. இப்போ புரியுதா எப்படி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை நான் நெட் ப்ரெசென்ட் வேல்யூ வச்சு நான் சூஸ் பண்ணுறேன்னு, இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதுலேயே வந்துட்டு ஃபைண்ட் ப்ராபபிலிட்டின்ற ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணது மாதிரி வேரியன்ஸ்ன்ற டெக்னிக்கை நான் எப்படி யூஸ் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி நம்ம அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டில் பார்க்குறோம்ல, அதே கான்செப்ட் தான். ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ வருது இல்லையா, இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூலேருந்து என்னோட கேஷ் ஃப்ளோவும் நான் இந்த இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணணும். அதான் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார்னு ஒன்று படிச்சிருப்போம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் என்ன பண்ணணும், ஸ்கொயர் எடுத்துக்கணும். ஸ்கொயர் எடுத்துட்டு அதை வந்துட்டு ப்ராபபிலிட்டியால் மல்டிப்ளை பண்ணணும். புரியுதா? ஸோ அப்போது ஒன்று மட்டும் நான் எழுதுறேன் பாருங்கள். 8லேருந்து 12 மைனஸ் பண்ண என்ன வரும், -4,000 வரும். அந்த -4,000 நான் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணனா என்ன வரும், 4 4s are 16. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜீரோஸும் வரும், சம்திங் அது வரும். அது கூட என்ன பண்ணும், ப்ராபபிலிட்டி 10% அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணாக்கா என்ன வரும், ஸோ 16 lakhsன்னு வரும். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 16 lakhs அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார், எக்ஸ் பார்னா இதை தான் சொல்லுவாங்க. ஸோ புரியுதா, இது வந்துட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா, இது எக்ஸ் பார்னு வச்சுக்கிட்டா, அப்போ எக்ஸ்லேருந்து எக்ஸ் பாரை மைனஸ் பண்ணி வர டோட்டலாக என்ன பண்ணும்,
ஸ்கொயர் பண்ணணும். அதுக்கு பேர் டீவியேஷன் ஸ்கொயர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா போர்ட்ஃபோலியோவில், அதே தான் இங்கேயும். அதை வந்துட்டு ப்ராபபிலிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் ஒன்று வரும். ஸோ இது எதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா, இதுக்கு ஒரு டோட்டல் வரும் இல்லையா, இதே மாதிரி பண்ணிகிட்டே வந்தால் இந்த டோட்டலுக்கு பேர் தான் வேரியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னது வேரியன்ஸ். இப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு தனி ஃபார்முலாலாம் இல்லை. வேரியன்ஸ்னு சொல்லி எவ்வளோ அமௌண்ட் வருதோ ஜஸ்ட் அதை நீங்கள் ஒரு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா போதும். இதுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா. ஸோ ப்ராபபிலிட்டின்ற ஒரு கான்செப்டை வச்சு எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ வச்சு டீவியேஷன்ற ஒன்றை கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு பேர் டீவியேஷன். அந்த டீவியேஷனை ஸ்கொயர் பண்ணி ப்ராபபிலிட்டியால் மல்டிப்ளை பண்ணால் இதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அவுட்கம் வரும். அந்த அவுட்கம்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் வேரியன்ஸ் கிடைக்கும். அந்த வேரியன்ஸை ரூட் எடுத்தனா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கிடச்சிரும். அப்போது ஒரு கொஷின் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ 1, வேரியன்ஸ் 2, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 3, இந்த மாதிரி 3 கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண முடியுமா? அடுத்தது 4வது டாபிக் என்னதுன்னா கோ எஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னு ஒன்று கேட்குறாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா பேஸ்டு தான். அது ஒன்றும் இல்லை, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு என்ன பண்ணணும்னா என்னோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனையும் இங்கே ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ, அதையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட போகுது. புரியுதா? அப்போ என்ன ஃபார்முலாவாக எழுதணும்னா இது எடுத்தோடனே ஃபார்முலாவாக எழுதியிருந்தால் புரிஞ்சிருக்காது. ஃபார்மேட் வச்சு போகிறதுனால ஈஸியாக புரியுது. ஸோ ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலானா என்னுடைய கேஷ் ஃப்ளோவையும் என்னுடைய ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் என்னுடைய ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. அதாவது எக்ஸ்பெக்டட் வேல்யூ அது பேர். கரெக்டாக? ஸோ எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய கேஷ் ஃப்ளோ இன்ட்டு ப்ராபபிலிட்டி. செகண்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். வேரியன்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா என்னோட கேஷ் ஃப்ளோலேருந்து எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ மைனஸ் பண்ணுறேன். வர ஆன்சரை நான் வந்துட்டு ஸ்கொயர் பண்ணி ப்ராபபிலிட்டியால் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணுறேன். புரியுதா? இப்படி பண்ணால் எனக்கு வேரியன்ஸ் கிடைக்கும். அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எழுதி நான் ரூட் எடுக்கலாம். இப்போதைக்கு ஷார்ட்டாக முடிக்கிறதுக்காக வேரியன்ஸோட ரூட்டுன்னு எழுதுகிறேன். ஆனால் நீங்கள் இதை டிஃபைன் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவா? அது எழுதிடலாம். கேஷ் ஃப்ளோ மைனஸ் எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ ஹோல் ஸ்கொயர் ப்ராபபிலிட்டி. இத்தனையும் வந்துட்டு நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அடுத்தது என்னது? கோஎஃபிஷியன்ட் வேரியன்ஸ். அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா என்னோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் டிவைடட் பை எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ. இந்த எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோவை டிவைட் பண்ணால் அதான் ஒரு கோஎஃபிஷியன்ட் வரும். புரியுதா? இதுதான் இந்த 4 ஃபார்முலா. புரிஞ்சிச்சா? இதை பேஸ் பண்ணி தான் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 3, 4, 5A, 5A, 6 எல்லாமே அப்படியே போகும். 6th இல்லுஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிங்கன்றாங்க. சரி, நீங்கள் 3லேருந்தே பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 3ல் வந்துட்டு ப்ராஜெக்ட் A அண்ட் B கொடுத்துட்டு எப்படி வந்துட்டு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் சிங்கிள் பீரியட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன் 4 பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பீரியட்ஸ் 3 இயர்ஸ் கொடுத்துட்டு நெட் ப்ரெசென்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? எக்ஸ்பெக்டட் கேஷ் ஃப்ளோ போட்டு கண்டுபிடிச்சிருங்க. வேரியன்ஸ் அடுத்தது வந்துட்டு வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ற கான்செப்டை சொல்லி தந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 5ல் ஃபைண்ட் கால்குலேட் வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட் A அண்ட் B அப்படின்றாங்க. அப்போ ஏக்கு தனியாக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு அதுக்கு தனியாக வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை ரூட் எடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிருங்க. பிக்கு அதே மாதிரி பாக்ஸ் போட்டு வேரியன்ஸ் கண்டுபிடிச்சி ரூட் எடுத்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அதுதான் கேட்குறாங்க. இது சிங்கிள் இயருக்கு கேட்டிருக்காங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 6ல் கால்குலேட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபார் த ப்ராஜெக்ட் A அண்ட் B அப்படின்னா அதே மாதிரி ப்ராஜெக்ட் A Bக்கு ஃபஸ்ட்டு வேரியன்ஸு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்லேருந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கிடச்சிடும். புரியுதா? அடுத்தது கன்வெக்ஷனல் டெக்னிக்ஸில் அதுக்கடியில் 2 இருக்குது. இது வரைக்கும் புரிஞ்சுதா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்